வெளில செம்ம மழை. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மழையில சுட சுட ஒயிட் சாஸ் பார்த்தா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு எங்கள் வீட்ல சொன்னாங்க. சரி பாஸ்தா இல்ல மக்ருனி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒயிட் சாஸ் மக்ருனி தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு பவுலில் 4 கப் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் மக்ருனியை அதில் போட்டுட்டேன். ஸோ மக்ருனியை போட்டுட்டு உப்பை வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட போதும். உப்பு நம்ம திரும்ப தனியாக போடுவோம். ஸோ உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஸோ தட் அது ஒட்டாமல் இருக்கும். ஸோ அது ஒரு சைடு வேகட்டும். இன்னொரு சைடு பட்டர் வேண்டாம், பட்டர் உங்களுக்கு பிடிக்கும்னா பட்டர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆயில் 1 ஸ்பூன் போட்டு, ஆயில் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 3 to 4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் மைதா 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடணும். ஸோ அந்த மைதா வந்து திட்டாலாம் இருக்கக்கூடாது, நல்லா அது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்புறம் இந்த பபிள்ஸாக வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான அர்த்தம். ஸோ அந்த மைதா பார்த்திங்கன்னா நல்லா இதானதுக்கப்புறம் பபிள்ஸ் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா பால் எடுத்து ஊற்றணும். ஸோ பால் வந்து காய்ச்சின பால் ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். ஸோ பச்சை பால் வந்து நாட் ரெக்கமெண்டட். ஸோ பால் இந்த பார்த்திங்கன்னா இந்த பபிள்ஸ் தான் சொன்னேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே காய்ச்சின பால், ஸோ உங்களுக்கு க்ரீமி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றலாம். நல்லா கலக்கி விடணும், இல்லைன்னா வந்து அந்த மாவு அந்த மைதா வந்து கட்டி ஆகிடும். ஸோ நல்லா வந்து அந்த முட்டை அடிக்கிற இது இருந்தால் அதில் கூட கலக்கி விடுங்க, இல்லை வந்து நார்மல் கரண்டிலேயே நல்லா அது க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிற வரையும் க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிற வரையும் கலக்கி விடுங்க. ஸோ அது நல்லா பார்த்திங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னா உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அதிகமாக போடாதீங்க, பெப்பர் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ ஒயிட் பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஒயிட் கலராகவே இருக்கும், அந்த க்ரீமி வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. பட் பிளாக் பெப்பர் போட்டதுனால க்ரீமி லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இன்னொரு தண்ணியில் மாற்றிட்டு, இன்னொரு பவுலில் மாற்றிட்டு பச்சை தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். அவ்வளோதான். அப்படியே கலக்கி விட்டுட்டு, உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா மேலே வந்து சீஸ் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கூட சாப்பிட்லாம். நான் வந்து சீஸ் வந்து லைட்டாக போட்டுக்கிட்டேன், ரொம்ப போடல. சீஸ் லைட்டாக போட்டு அந்த சீஸ் ஒருங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு அப்படியே ஒரு பவுலில் சுட சுட இந்த மழைக்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல். சீரியஸாக சொல்கிறேன், பஜ்ஜி போண்டா விட இது வந்து மழைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பெப்பருக்கும் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கும் அந்த பாஸ்தா டேஸ்ட்டுக்கும். ஸோ பாஸ்தாக்கு பதிலாக நான் மக்ருனி போட்டிருக்கேன். ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது டேஸ்ட்டில். ஸோ அந்த மக்ருனி டேஸ்ட்டுக்கும் நிஜமாக வேறு லெவலில் இருக்கும். ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.